எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா ஐயாவுனுடைய அற்புதங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். அதாவது கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் ஐயாவுனுடைய அற்புதங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலச மீடியாவில் உங்களுக்கு சரியான முறையான பதிவுகளாகவே இருக்கும். நடந்தவற்றை உள்ளது உள்ளபடியே சொல்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இதுக்கு பெரும் எங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிற நம்ம ஐயா கணக்கன்பட்டி மோகன் தோட்டத்தில் இருக்கிற ஐயா அவர்களுக்கு மோகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நம்ம பயணிக்கிறோம். மீண்டும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது எல்லாமே ஐயாவில் நடந்த உண்மை. ஐயா பக்தர்களுக்கு செய்த அந்த அற்புதங்கள் மட்டுமே பதிவிடப்படுகிறது. அதாவது நடக்காத ஒன்றும் கூட தெரியாமல் கூட வந்துடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சாமிகள் ஒரு ஞான புதையல்னு சொல்லலாம். ஆமாம், சாமிகள் தன்னோட தோற்றத்தில் மட்டும் எளிமையாக இல்லை. அவரோட உபதேசங்களும் எளிய நடையாகத்தான் இருந்தது. ஒரு சிலர் இரவு நேரங்களில் கணக்கம்பட்டிக்கு சாமிகளுடன் தங்கி செல்வதற்காக வருவதுண்டு. ஒரு சிலரை சாமிகளே இரவு தங்கிவிட்டு காலையில் செல்லுமாறு கூறுவார். அப்படி பலமுறை சாமிகளுடன் இரவு தங்கியவர்களுக்கு ஞான உபதேசங்களை வழங்குவார்கள். சித்தர்கள் உறக்கத்தை கடந்தவர்கள். அப்படித்தான் சாமிகளும் இரவு நேரங்களில் உறங்காமல் விழித்து கொண்டே இருப்பார். சாமிகள் சிலவற்றை பரிபாஷையின் மூலமாக தெரிவிப்பார். ஏனெனில் அந்த வார்த்தைகள் சிலருக்கு மட்டுமே புரிவதற்காக அப்படி உரையாடுவார். அப்போது வாழ்க்கை தத்துவத்தை முறையாக பின்பற்றுவதற்கு சிலவற்றை உணர்த்துவார். அப்படி சாமிகள் அடிக்கடி கூறும் சில உபதேச சொற்கள் உள்வாங்கிக் கொள்வோமாக. சாமி என்ன சொல்லுவார் அப்படின்னா, உன்னை குறை கூறுவதற்கு 1000 பேர் இருந்தாலும் உனக்கு என்ன சாமி, நான் இருக்கிறேன் 1000 வழி சொல்ல, ஏஞ்சாமி அப்படிம்பாரு. அதாவது உன்னை குறை சொல்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் உனக்கு என்ன சாமி குறை, நான் இருக்கிறேன் 1000 வழி சொல்கிறதுக்கு, ஏஞ்சாமி அப்படின்னு நம்மையே குழந்த மாதிரி கேட்பார். இதெல்லாம் அவர் கேட்ட வார்த்தைகள், சொன்ன உச்சரிப்பு, குரல்கள் இதெல்லாமே. இன்னொன்று சொல்லுவார், உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று என்னிடம் வந்துள்ளாய், என்னை நம்பி வந்த உன்னை கைவிட மாட்டேன் சாமி அப்படின்னு சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார், நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன், உன் நம்பிக்கையும் வீண் போகாது, நீ நிச்சயமாக முன்னேறுவாய் சாமி அப்படின்னு சொல்லுவார். இது மட்டும் இல்லாமல், உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை இப்போதே நீ தூக்கி எறிந்து விடு, நான் இருக்கிறேன் சாமி, நம்பிக்கை இழக்காதே அப்படிம்பாரு. நீ தோற்கவில்லை, நீ தோற்றுப்போவதும் இல்லை, நான் அல்லவா உன்னை வழிநடத்துகிறேன், என் பக்தருக்கு என்றும் எதிலும் எல்லா விதத்திலும் வெற்றியே, இது சத்தியம் சாமி அப்படின்னு சொல்லுவார். மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு. சோதனையின்றி வாழ்வில் சாதனை, இதுதான் அழியாத சொத்து சாமி. அதன் மகத்துவத்தை புண்ணிய கர்மா மூலம் நீ பயனடைவார் என்பார். விதையோ வினையோ அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. இழந்ததை நினைத்து வருந்தாதே, மீது இருப்பதை இழக்காமல் பார்த்துக்கொள். என் மீது முழு நம்பிக்கை வை, நீ இழந்ததை வேறொரு வடிவில் உன்னை சேரும் அப்படிம்பாரு சாமி. உனக்காக எடுத்து வைக்கப்பட்ட உனக்கானதே சாமி, தாமதமானாலும் உன்னை சேரும் சாமி. பொறுமையாயிரு, மனதை அமைதிப்படுத்தி கற்றுக்கொள். திடமான உள்ளத்துடன் நம்பிக்கையுடன் இரு சாமி, நான் உனக்கு துணை நிற்பேன், நீ இழந்ததை மீட்டு தருவேன் சாமி அப்படின்னு சொல்லுவார் நம்ம சர்க்குரு மூட்டை சுவாமிகள். இது எல்லாமே அவர் வாயால் உச்சரித்த பொன்மொழிகளை. நீ அமைதியில்லாமல் குழப்பத்தில் இருக்கும்போது என்னருகே அமர்ந்து என் கண்ணை பார்த்து பேசு சாமி. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேதனைகளுக்கு கர்மத்தை கரைப்பதே முழுமையான தீர்வு, அதை நான் நிச்சயமாக கரைப்பேன் சுவாமி அப்படின்னு சொல்லுவார். உனது துயர் துடைக்க உன் இடம் தேடி நானே வருவேன். நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது. உன் கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து நீ இழந்ததை மீட்டு அதனை மீண்டும் தருவேன். நீ என்னிடம் காட்டும் பக்தியானது எம் கருணையுடன் கோடி மடங்காய் உன்னிடம் திருப்பி வரும் என்பார் சுவாமிகள். சிலர் பேருக்கு
போலி பக்தியின் மூலம் தற்பெருமை உணர்ச்சி தலைக்கேறுகிறது. நான் தீவிர பக்திமான் என்றும் சொல்லிக்கொண்டு பித்து பிடித்தவர்கள் போன்று அலைகிறார்கள். ஆத்மார்த்தமான பக்தியே எம்மிடம் வந்து சேரும். என்னை தேடி வருபவர்கள் உண்மையான பக்தியுடன் இருந்தாலே ஆக்கிரமிக்கும் நிஜ பக்தி யோகம் உனக்கு ஞான யோகத்தையே தரும். அதற்கு நானே வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சுவாமிகள் சொல்வார். இப்படியாக இன்னும் எண்ணற்ற உபதேச சொற்களை ஐயன் கூறிக்கொண்டே இருப்பார். சாமிகளின் உபதேசத்தை கேட்கும் அன்பர்களுக்கு இரவு முடிந்து விடியல் வந்தாலும் கூட தெரியாது. சாமிகளின் ஒவ்வொரு சொல்லும் வைர வார்த்தைகள்தான். அந்த வார்த்தைகள் அனைவரையும் சொர்க்கத்துக்கே அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கும். இதுபோன்ற அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்றும் பலரின் காதில் ஒலிப்பதாக பல அன்பர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அனுபவ சொற்களை சொல்லப்போனால் இந்த பிறவியிலேயே இதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். இப்பிறவியே போதாது என்றும் சிலர் சொல்கிறார்கள். சாமிகள் எந்த ரூபத்தில் எங்கு எப்படி யார் மூலமாக வருவார் என்பதெல்லாம் யாராலும் கணிக்க முடியாது. இன்றும் சாமிகள் பல நல்ல அன்பர்களுக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. நீங்கள் ஆத்மார்த்தமாக நல்ல செயல்கள் செய்து சாமிகளை வணங்கும்போது நீங்கள் எதிர்பாராமல் இருந்தாலும் நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு காட்சி தருவார். இங்கு வருகின்ற ஒவ்வொரு ஆன்மாவும் தாங்கள் செய்த புண்ணியத்தாலே இன்று இந்த பிறவியில் சாமிகளை தரிசிக்க வந்துள்ளார்கள் என்பதே உண்மை. அதனை உணர்ந்து பேதங்கள் கடந்து நல்ல தொண்டுகள் செய்து சாமிகளை வணங்கி பெருவாழ்வு வாழ்வோமாக உண்மையான பக்தியை செலுத்தி நேர்மையாக வாழ்ந்தால் போதும். சாமிகள் நம்முடைய தீய கருமத்தை விரட்டி விடுவார். பிறவி பயனை அடைய வைத்து மோட்சத்துக்கு வழிகாட்டுவார். ஓம் சிரளசிரி. பல வீடியோ மூலமாக அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது, ஐயாவோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம். தொடர்ந்து எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயாவனுடைய அதாவது மிகைப்படுத்தாமல் இருக்கும். எல்லாமே உள்ளபடியாகவே தான் கலச மீடியாவில் வரும். யாரும் மிகைப்படுத்தி எதுவுமே இங்கே இதில் சொல்லிட முடியாது. சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சொல்ல விட மாட்டாங்க. ஐயா இதுக்கு ஒரு ஐயா உறுதுணையாக இருக்கிற நம்ம கணக்கம்பட்டி ஐயாவோட சக்தியை பெற்றவர் நம்ம மோகனையா. எதாக இருந்தாலும் அவரோட பார்வையிலிருந்து எது இருந்தாலும் அவர் கரெக்டான வழி நடத்துகிறாரு எல்லாரையும். அது மீண்டும் இது போல் பயனுள்ள வீடியோவோட ஐயாவினுடைய அற்புதங்களை சொல்கிறதுல காத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. இந்த உச்சரிப்பிலையாக இருக்கட்டும், சில தகவல்கள், இந்த தகவல்கள் எல்லாமே உண்மை. தொடர்ந்து வீடியோவில் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய உண்மையான சாமிகள் நினைத்தால் குப்பை மேடும் கோபுரமாக மாறும், கோபுரமும் குப்பை மேடாக மாறும். அதுபோல் குப்பையில் இருப்பவனை கூட கோபுரத்தில் ஏற்றி அழகு பார்ப்பதில் சாமிகளுக்கு நிகர் அவரே. இப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அதே மாதிரி இந்த ஐயாவனோட அற்புதங்களை எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் கலசம் மீடியாவோட ஒரே ஒரு நோக்கம். மீண்டும் இதுபோல் ஐயாவுடைய பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.